தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சார், நம்ம இதை எப்படி சார் முதல்ல புரிஞ்சிக்க வேண்டி இருக்குது? ஃபஸ்ட்டு என்னோட கேள்வி என்னென்னா, நீங்கள் ஒரு செஷன் நிதித்துறைக்காக நிதி சம்பந்தமான பிரச்சனைகளை விவாதிக்கிறதுக்காக ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடர் கூட்டுறீங்க. அதில் சிஎம் என்ன பேச போகிறாருன்றது எல்லாரும் கவனிக்கிறாங்க. இப்போது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான பயிற்சி முகாம் கூட நடக்குது. அதில் சபாநாயகர் பேசுகிறாரு, எல்லாரும் பேசுகிறாங்க. சிஎம் ஏதோ ஒரு நடிகை விளக்கேற்றி வச்சுட்டு போகிற மாதிரி விளக்கேற்றி வச்சுட்டு இப்போது சிஎம் வெளியே போகிறாருன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. சிஎம் அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்காக விஷயங்களில் பேசலை. ஏன்னா வரக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரில் அவர் நிறைய பேச வேண்டியிருக்கும். 0 ஹவரில் பேச வேண்டியிருக்கும், மற்ற இடங்களில் பேச வேண்டியிருக்கும், அமைச்சர்கள் சீனியர் அமைச்சர்கள் பேச வேண்டியிருக்கும், திமுக தொடுக்கக்கூடிய தாக்குதல்கள், அதிமுக தொடுக்கக்கூடிய தாக்குதல்கள், இதுக்கெல்லாம் அவர் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். அதனால் அவர் பொதுவாக பேச மாட்டார். அவரை பற்றின விஷயங்கள் எது வந்தாலும் பேச மாட்டார். அவர் மூகாம்பிகையில் கார் ஓட்டிக்கிட்டு போனார்னு ஒரு அலிகேஷன்ஸ் வந்தது. அவரே Z+ செக்யூரிட்டி காரை அவரே ஓட்டிக்கிட்டு போனார் அப்படின்ற மாதிரி வந்தது. அதை பற்றியும் அவர் வெளியில் சொல்லவே இல்லை. ஸோ நான் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்வேன் அப்படின்னு சொல்கிறத சட்டமன்றத்திலே பண்ணலாமே. இப்போது சட்டமன்றத்தில் அவர் இந்த வெள்ளை அறிக்கையை தாக்கல் பண்ணும்போது எதிர்க்க தங்கம் தென்னரசு இருப்பார், அவர் பேசுவார். திமுக இருக்கும், அவங்க பேசுவாங்க. ரைட்டுங்களா? ஒவ்வொருத்தரும் வெள்ளை அறிக்கை சம்மந்தமாக நீங்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அம்சங்கள் சம்மந்தமாக சொல்லுவாங்க. நீங்கள் கொரோனா காலத்தில் வாங்கினதை விட மிக அதிகமான பணத்தை வாங்கியிருக்கீங்க அட்மினிஸ்ட்ரேஷனில் அப்படின்றத யார் எதிர்கொள்ளணும்? அந்த திமுக எதிர்கொள்ளணும். அப்போ அதுக்கான இடம் எது? சட்டமன்றம். அதுதானே இடம், அங்கே தானே நீங்கள் பேசணும். பொதுவாக திமுக இது வரைக்கும் வெள்ளை அறிக்கை தாக்கல் பண்ணது எல்லாமே சட்டமன்றத்தில் தான் தாக்கல் பண்ணியிருக்கு. நீங்கள் முன்கூட்டியே நீங்கள் தாக்கல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒன்று டைவர்ட் பண்ணுறீங்க. இல்லைங்க சார், அது எப்படி சார் முன்கூட்டியே? 18ஆம் தேதி பேரவை கூட்டத்தொடர் நடக்க இருக்குது, அதுக்கு முன்னாடி தாக்கல் பண்ணுறாங்க. எப்படியும் பேரவைக்குள்ளே இது விவாதத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒன்றா தானே இருக்கும் அது. அப்போ இந்த இடத்துட்ட மூத்த பத்திரிகையாளராக பிரகாஷ் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் எங்கேருந்து வருது? சார், அண்ணன் சொன்னார் இல்லைங்களா, ஒரே நாளில் 12 சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள். சட்டம் ஒழுங்கு பெரிய அளவுக்கு பிரேக் அவே ஆகிருக்கு. ஒரு சிறுமி 2 சிறுமி இல்லை, சென்னையை சுற்றியில் அதுக்கு முந்தின நாள் மட்டுமே 6 இன்சிடெண்ட்டு குழந்தைகள் எல்லாமே. கும்மிடிப்பூண்டியில் ஆரம்பித்து திருத்தணி வரைக்கும். ரைட்டுங்களா? குழந்தைகள். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ரொம்ப பெரிய அளவுக்கு பேசப்பட்டிருக்கு. இன்றைக்கி மொத்தம் ஒரு 156 ஆஃபீஸர்ஸ் மாற்றிருக்காங்க. எல்லாமே நார்த் இந்தியன்ஸ் தான். ஒரே ஒரு தமிழ் ஆஃபீஸர் தான் பெரம்பலூரில் மட்டும்தான் அவர் போடப்பட்டிருக்கார். பாக்கி எல்லாமே நார்த் இந்தியன்ஸ் தான். இன்றைக்கி சட்டம் ஒழுங்கு மிஷினரி கம்ப்ளீட்டாக எடுத்தால் டிஜிபி தொடங்கி எல்லாமே நார்த் இந்தியன்ஸ் தான் இருக்காங்க. சிபிசிஐடி எது எடுத்தாலும் நார்த் இந்தியன்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் என்பது வருது. சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக வருது. இப்போ மணிமங்கலம்னு ஒரு ஊர் சொன்னார் இல்லையா, ஒன்று கூடணுன்னு. மணிமங்கலம்னு ஒரு ஊரில், அந்த ஊரில் தான் ஒரு தாவேகா நிர்வாகி கல்லூரி மாணவிகளை வீடியோ எடுத்தான் அப்படின்னு ஒரு இன்சிடெண்ட் நடக்குது. அதே ஊரில் 7 வயசு குழந்தைய ஒரு 43 வயசு ஆள் கெடுக்கிறான். அதே ஊரில் அந்த சம்பவம் நடந்த 3ஆவது நாள் கெடுக்கிறான். அப்போ அவனுக்கு என்ன பயம்? போலீஸ் மேலே அவனுக்கு என்ன பயம் இருக்குது? ஒன்றுமே கிடையாது. ஸோ சட்டம் ஒழுங்கு பெரிய அளவுக்கு சீர்குலையுது. இந்த அரசு மேலே கடுமையான அதிருப்தி வருது. அதனால் இந்த அறிக்கை சட்டமன்றத்துக்கு சட்டமன்றத்துக்காக தயாரிக்கப்பட்ட அறிக்கையாக கூட இருக்கலாம், சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட வேண்டிய அறிக்கையாக கூட இருக்கலாம். அதை இவங்க முன்கூட்டியே தாக்கல் பண்ணுறதுல ஒரு மிகப்பெரிய உள்நோக்கம், ஒரு டைவர்ஷனரி டாக்டிக்ஸ் இருக்குதுன்னு நான் சந்தேகப்படுறேன். அதை மறைச்சிட முடியுமா சார்? நீங்கள் உடச்சி பேசுகிற இடத்துல தான் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்றப்போ தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு ப்ளஸ் தாவேகா நிர்வாகிகள் மீதான புகார்கள்,
அவங்களுடைய விமர்சனம். முதலமைச்சர் பேசணும், இதுவரை முதலமைச்சர் எந்த புள்ளியிலும் பேசாமல் கடந்து போகிறாரு அப்படின்றப்போ இந்த எல்லா விமர்சனங்களையும், அரசின் மீதான இந்த எல்லா குற்றச்சாட்டுகளையும் அல்லது அரசினுடைய நிர்வாகத்தின் மீதான மேற்கொள்ளப்படுகிற இந்த விமர்சனங்கள் எல்லாம் ஒரு வெள்ளை அறிக்கையின் மூலமாக மறைச்சிட முடியுமா? இல்லை சார், டைவர்ட் பண்ண முடியும் இல்லையா சார்? நீங்கள் வந்து இந்த அரசை வந்து இப்படி வச்சுருக்கீங்க. உதாரணத்துக்கு கேரளாவில் ஒரு அரசு அமைஞ்சிருக்கு சார். அது இன்னும் பட்ஜெட்டரி கூட்டத்தை வந்து ஆரம்பிக்கல சார். அது கிட்டத்தட்ட இதே நாளில் தான் அமைஞ்சுது சார், ஒரு 10ஆம் தேதி, ரைட்டுங்களா? அந்த அரசு வந்து ஒரு கோரிக்கை, ஒரு டிமாண்ட் வச்சுருந்தது சார். பெண்கள் அனைவருக்கும் இலவச பஸ் பேருந்து த்ரூ அவுட் ஸ்டேட் பெண்களுக்குன்னு. அதை வந்து பிரியதர்ஷினி திட்டம், இந்திரா பிரியதர்ஷினி, அது மாதிரி பிரியதர்ஷினி திட்டம் சொல்லிட்டு இன்றைக்கி அமுல்படுத்திட்டாங்க. நீங்கள் கொடுத்த வாக்குறுதியில் மிக முக்கியமான வாக்குறுதி வந்து பெண்களுக்கு இலவச பேருந்து திட்டம். அந்த பெண்களுக்கு தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய இலவச பேருந்து திட்டத்தை நீங்கள் அமுல்படுத்தினீங்களா? ஒரு மாதம் தானே சார் ஆயிருக்கு. கேரளாவில் பண்ணுறாங்களே சார், அதே ஒரு மாதத்தில். கேரளாவில் ஒரே மாதத்தில் பண்ணுறாங்க இல்லையா? இதில் இன்னொரு கேள்வி தாவேகா சார்போ அல்லது வந்து ஆளும் கட்சி சார்பாகவோ முன்வைக்கப்படும் பொழுது, கடந்த காலங்களில் 5 லட்சம் கோடியாக இருந்த கடன் சுமையை 10 லட்சம் கோடியாக மாற்றிட்டீங்க, அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தமிழ்நாட்டுக்குள்ளே வளரல அப்படின்றத கூட அவங்க சொல்லலாம்ல. நம்ம ஏன் சட்டம் ஒழுங்கை மறைப்பதற்கான ஒரு கேடயமாக பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லணுன்றேன். கரெக்டு, அப்படி கூட சொல்லலாம். ஆனால் இது இவ்வளோ கடன் வாங்கினான்றதை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தங்கம் தென்னரசு வந்து சட்டமன்றத்தில் சொல்லிட்டார். நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை வந்து 12 லட்சம் கோடிக்கான வாக்குறுதிகளை நீங்கள் அள்ளி தெளிக்கிறீங்க. சிலிண்டர் கொடுப்போம், ரைட்டா, மாதமான சிலிண்டர் கொடுப்போம், பஸ் பயணம் கொடுப்போம், 2500 ரூபா கொடுப்போம், முதியவர்களுக்கு 3500 ரூபா கொடுப்போம், வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4000 ரூபா கொடுப்போம், ரைட்டா. பயிர்க்கடன் தள்ளுபடி, இன்றைக்கி வந்து விவசாயிகள் வந்து போராடுறாங்க. அந்த பயிர்க்கடன் தள்ளுபடியை வந்து நீங்கள் வருவாய் அடிப்படையில் கொண்டு வரீங்க. அப்படிலாம் இல்லை. நீங்கள் அதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? ஏழை குறு விவசாயிகள் 5 ஏக்கர் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வந்து நாங்கள் பயிர்க்கடன் தள்ளுபடின்னு சொன்னீங்க. அந்த திட்டத்தை நீங்கள் அமுல்படுத்தலைன்னு போராடுறாங்க. ஸோ இவங்களுடைய வாக்குறுதிகள் இதெல்லாம் உங்களுக்கு முன்கூட்டியே தெரியும். இந்த வெள்ளை அறிக்கைக்கு முன்னாடியே நீங்கள் வாக்குறுதிகள் கொடுக்கும்போது அந்த விஷயங்கள் எல்லாமே தெரியும். ஸோ அப்போது 2 கேள்வி தான். இதை வந்து தெரியாமல் நீங்கள் வாக்குறுதி கொடுத்துட்டீங்களா? இன்றைக்கி இவ்வளோ வாங்கிட்டாங்க 13.5 லட்சம், அவங்க சொல்லக்கூடியன்னா 13.5 லட்சம் கோடி வந்து வாங்கிட்டாங்க அப்படின்றது தான் அவங்களுடைய வெள்ளை அறிக்கையில் வரக்கூடிய விஷயம்னு வச்சுக்கோங்களேன். 13.18 லட்சம் கோடி, ரைட்டா, அது வந்து கடன் வாங்கிட்டாங்க அப்படின்றாங்க. விஷயம் என்னென்னா, இன்னும் 2 புள்ளி இருக்குது, இதுக்கு மேலே வந்து கடன் வாங்க முடியாது அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வந்துடும் அப்படின்லாம் சொல்கிறீங்க. ரைட் சார், கடன் கொடுக்குறவங்க யாருமே சார், நீங்கள் கடன் யாருக்காவது கொடுக்குறீங்களா? அவன் திருப்பி தர மாட்டான்னு தெரிஞ்சால் அவனுக்கு கடன் கொடுப்பீங்களா? வராக்கடன் அப்படின்ற ஒரு லெவலுக்கு இருக்கா? இப்போது வங்காளதேசம், பாகிஸ்தான் இவங்கெல்லாம் வந்து பல விஷயங்களில் வந்து மூழ்கி போனாங்க. டாலர் மதிப்பில், அந்நிய செலாவணியில் மூழ்கி போனாங்க. அந்த மாதிரி நாடுகள் நிலைமையில் தமிழ்நாடு இருக்கா? இல்லை. ஸோ கடன் கொடுக்கும்பொழுது இந்த கடன் திரும்ப வரும் என்கிற விஷயம், நம்பிக்கை இருக்கிறதுனால தான் அந்த கடன் வந்து கொடுக்கப்படுது அப்படின்றது எந்த வகையில் அந்த கடன் வாங்காத இருக்கும். இன்னொன்று, மத்திய அரசோட ரோல் என்ன? மத்திய அரசு ஜிஎஸ்டியில் நமக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. மத்திய அரசு திட்டங்களுக்கு நிதி கொடுக்கறதுல நமக்கு பெரிய பிரச்சனை இருக்குது. சர்வசிக்ஷா அபியான்லேருந்து எல்லா இதுலேயும் பிரச்சனை இருக்குது. இந்த மத்திய அரசோட ரோல் என்ன? மத்திய அரசு எந்த அளவுக்கு நமக்கு ரிட்டர்ன் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய வரிகளில் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுக்குது? அதுக்கான விஷயமே இல்லையே சார் இவங்க, ரைட்டுங்களா? இன்னொன்று சார், புரட்சிகரமாக பல விஷயங்கள் செய்யலாம். ஒருவேளை பட்ஜெட்டில் கூட அதை அனௌன்ஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு, இங்கே மணல் அள்ளப்படுது, அது வந்து 25,000-30,000 கோடி கொள்ளை. இப்போ அது போன ஆட்சியில் நடந்ததுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு முந்தின அதிமுக ஆட்சியிலேருந்து அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த மணல் அள்ளப்படுவது வந்து இயற்கை பொருட்களை வந்து சேதப்படுத்தக்கூடிய விஷயம்.
அதை வந்து இன்றைக்கி அர்ஜுன் ரெட்டி அப்படின்றவர் வந்து சமுத்ரான்னு ஒரு நிறுவனம் மூலமாக அவர் வந்து அதை விஜய் ஆட்சியில் ஒரு அக்வயர் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு அலிகேஷன்ஸ்லாம் வந்துகிட்ருக்கு, செய்திகள் சமூக வலைதளங்களில் வந்துக்கிட்டு இருக்கு. அப்போது இந்த விஷயங்கள் சம்பந்தமான பார்வை என்ன அது வந்து சொல்லல. அது எல்லாமே வெள்ளை அறிக்கையில் சொல்லணுமா சார்? வெள்ளை அறிக்கை என்பது கடந்த 5 ஆண்டுகளில் நடந்த பொருளாதார நடவடிக்கைகள், அதன் மூலமாக தமிழ்நாடு சந்தித்த பிரச்சனைகளை பற்றி தானே இருக்கு. ஏன் அதெல்லாம் சொல்லணும்? இல்லை, வருவாயை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு அவுட்லுக் கொடுக்கலாம் வெள்ளை அறிக்கையில். அது வந்து முழுக்க முழுக்க திமுக ஆட்சியினுடைய பலகீனங்கள் பொருளாதாரத்தில் இதெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்றது குற்றச்சாட்டுகள். சிஏஜி குற்றச்சாட்டுகளில் உங்களுக்கு மணலும் வருது. அமலாக்கத்துறை வந்து மணலில் வந்து 7 கேஸ் போட்டிருக்கு திமுக அரசு மேலே. 7 கேஸ் இருக்குது அமலாக்கத்துறை போட்டது. மொத்தம் ஒரு 12 மாவட்ட கலெக்டர்களை விசாரணை கூண்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மணல் மாஃபியான்றது ஒரு மிகப்பெரிய மாஃபியா. அதுக்கடுத்தது இப்போது சொல்லப்படுற சாராயத்தை வந்து தேசியமயமாக்குறது. சாராயத்தை முழுக்க முழுக்க இவங்க தேசியமயமாக்கி கொண்டு வந்து அதில் ஒரு பெரிய விஷயம். அந்த இப்போது டாஸ்மாக் இன்கம்மை வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்கன்னா, ரோல் ஆஃப் டாஸ்மாக் இன் தமிழ்நாடு எக்ஸ்பெண்டிச்சர்னு இருக்குது. அதை வந்து டாஸ்மாக் கொடுக்கக்கூடிய லாபத்தை வந்து இவங்க வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்றத. இந்த திட்டங்கள் எல்லாமே சார், இதெல்லாமே வந்து அரசோட ஒரு நிதி இருக்கிறதுனால தான் அந்த திட்டங்களை வந்து கொண்டு வந்தாங்க இன்னைக்கு வரைக்கும். கடன் சுமை அதிகரித்தது என்பது வீண் செலவுல இல்லை அப்படி சார். அதுல ஒரே எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும் சார். இன்னைக்கு நிதியமைச்சர் பேசும்பொழுது, மரிய வில்சன் பேசும்பொழுது 10 லட்சமா மாத்திட்டாங்க அப்படின்றது இருக்கு இல்லையா? அப்போ அவங்க என்ன பண்ணினாங்கன்ற கேள்வி இருக்குல்ல, அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷனை திமுக ஆட்சியில் இருக்கவங்க சரியா செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமான்னு கேட்குறேன் சார். 2 சார். அதில் ஒரே ஒரு பதில் தான் உங்கள் கேள்விக்கு. 2 சார். வெல்ஃபேர் ஸ்டேட். வெல்ஃபேர் ஸ்டேட்டுன்றது வந்து சமூக நல அரசு. இப்போ சொன்னாங்க இல்லையா, மூலதன செலவுகளில் வந்து கம்மியாக போட்டிருக்காங்க, கடன் அதிகமாக வாங்கியிருக்காங்க, மூலதன செலவுகளில் கம்மியாக போட்டிருக்காங்க. வெல்ஃபேர் ஸ்டேட்டுன்றது வந்து சமூக நல கடமைகளை செய்யக்கூடிய அரசு, ரைட்டா? அது கண்டிப்பாக அது செய்யும். திராவிட இயக்கத்தோட மிகப்பெரிய பிரின்சிபிளே அதுதான். தேசிய இயக்கங்களுக்கு அந்த கவலைலாம் இல்லை. திராவிட இயக்கங்களுக்கு வந்து வெல்ஃபேர் ஸ்டேட்டுன்ற ஒரு விஷயத்தில் இருக்குது. ஜல் ஜீவன் திட்டம், அந்த திட்டம், பிரைம் மினிஸ்டர் புரஸ்கார்னு சம்ஸ்கிருத வார்த்தைகளாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அது எல்லாமே மத்திய அரசுடைய விஷயங்கள்னு வச்சுக்கோங்களேன். சர்வ சிக்ஷா அபியான், பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ. இல்லை சார், நான் கேட்குறது இவங்க வெல்ஃபேர் ஸ்கீமுக்காக ஒதுக்கின திட்டங்கள் மீதான விமர்சனங்களை நிதியமைச்சர் இன்னைக்கு வைக்கல. ஆனால் அதில் நுட்பமாக இன்னொரு விஷயத்தை சொல்கிறாங்களா, பொதுத்துறை நிறுவனங்களை சீர் செய்யறதுக்கு தவறிட்டாங்க அப்படின்றாங்க. பொதுத்துறை போக்குவரத்தோ அல்லது மின்சாரமோ இது மாதிரியான பொதுத்துறை நிறுவனங்கள் நிதி பற்றாக்குறையில் இருக்குது, அதனுடைய சிக்கல்களை சரி செய்யாமல் விட்டுட்டாங்கன்றப்போ போக்குவரத்து ஊழியர்களுக்கான அந்த பிஎஃப் அந்த பல விஷயங்களுக்குள்ள பிரச்சனையாக இருந்துச்சு இல்லையா, அது எல்லாமே செய்யாமல் நிதி நெருக்கடி ஏற்படுத்திட்டு போயிட்டாங்கன்றாரு. ஆமாம் சார், அது பண்ணாங்க. அதுவும் வெல்ஃபேர் ஸ்டேட்டில் தான். உதாரணத்துக்கு உதயமின் திட்டத்தில் வந்து எடப்பாடி அரசு வந்து கையெழுத்து போட்டுருச்சு. ஒவ்வொரு தடவையும் அவங்க வந்து அந்த உதயமின் திட்டத்தில் வந்து மின்கட்டண உயர்வை வந்து கொண்டு வராங்க. போன தடவையும் கொண்டு வந்தாங்க. 3 ரூபா 15 காசு அவங்க வந்து உதயமின் திட்டத்தில் ஒவ்வொரு கன்சியூமருக்கும் வந்து அடிஷ்னலாக கொண்டு வராங்க. அந்த காசை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பேர் பண்ணிக்கிச்சு. அது சொல்லுவாங்க தேர்தல் காலம் அதனால் அவங்க பேர் பண்ணிக்கிட்டாங்கன்னு. அந்த மாதிரி திமுக ஆட்சி வந்து மின்கட்டண உயர்வுக்குள்ளே அதிகமாக போகல. இப்போது தவேக ஆட்சி வர்ற ஜூலை 31 ஒவ்வொருத்தருக்கும் 3 ரூபா 15 காசு ஒரு யூனிட்டுக்கு ஏற்ற போகிறாங்க. காரணம் வந்து உதயமின் திட்டம். ஸோ இந்த விஷயத்தை வந்து திமுக அரசு ஏற்றுக்குது இல்லைங்களா? இந்த ஷாக்கை வந்து திமுக அரசு வாங்கிக்குது இல்லைங்களா? அது எங்கேருந்து வரும்? ரொம்ப நுட்பமான இடம். ஏன்னா இது மத்திய அரசு கொடுக்க வேண்டிய நிதியை ஒழுங்காக கொடுத்துருந்தாங்கன்னா கடன் சுமை அதிகரிச்சிருக்காது. மெட்ரோ ரயில் திட்டத்துக்கான நிதியை முதல்ல மாநில அரசு தான் செஞ்சிச்சுன்ற புள்ளியில கொண்டு வந்து நிறுத்துறீங்க. அது மாதிரி பல திட்டங்கள் இருக்கு. கல்விக்கான நிதியை கொடுக்கல, 10,000 கோடி ரூபாய் கொடுத்துருந்தாங்கன்னா சிக்கல் இருந்திருக்காது சார். இவர் பேசக்கூடிய இவர் வந்து பாஜகவுக்கு எதிரான ஒரு கவர்மெண்ட்டு தான், காங்கிரஸ் இன்டேக் கவர்மெண்ட்டு தான். இவங்க வந்து மத்திய அரசை போன திமுக அரசு வந்து மத்திய அரசு மேலே ஒரு மிகப்பெரிய தாக்குதலை தொடுத்தது, ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினாங்க. மத்திய அரசு வந்து இப்படி நிதி தரல, எங்களுக்கு இப்படி நிதி தரல, இந்த திட்டங்களில் நிதி இல்லை, இந்த திட்டங்களில் நிதி இல்லைன்னு. ஆனால்
மத்திய அரசை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாமல் ஒரு வெள்ளை அறிக்கை வருதுன்னா அது பாஜகவுக்கு அனுசரணையான அரசா இல்லையான்றதான் கேள்வி. அதாவது இது வந்து இந்த அறிக்கை என்பது வந்து சீரழிவு அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்பது எப்படி வருதுன்னா, இது வந்து ஒரு வெள்ளை அறிக்கையை சொல்லிட்டு நீங்கள் வந்து மணல் பற்றி ஐயா பேசினார். மணல் வந்து தேசியமயமாக்கப்பட வேண்டும், மணல் அள்ளுறது தேசியமயமாக்கப்பட வேண்டும், அதன் மூலம் தமிழ்நாட்டுக்கு வந்து வருமானம் இன்க்ரீஸ் பண்ணப்படும். மது ஆலை தேசியமயமாக்கப்பட்ட டாஸ்மாக் கிட்ட இருக்குது, அது வந்து நீங்கள் ப்ரைவேட்டைஸ் பண்ணாமல் இருக்கணும். இது ரெண்டும் ஊழல். கூவாறு சொன்னார் இல்லைங்களா, அதை விட மிகப்பெரிய ஊழலின் ஊற்றுக்கண்ணாக தாவேகா ஆட்சி செயல்பட போவது என்பதற்கான அடையாளம்தான் இந்த வெள்ளை அறிக்கை.